இட்ஸ் சண்டே அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் மார்னிங் இன் ஜப்பான். ஸோ மார்னிங் எந்திரிச்சு வந்ததுமே வந்து இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்துச்சு ஜப்பானில். ஸோ அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து வெளில கிளம்பிட்டேன். அப்படியே உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ நேற்று வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தப்போ வந்து நான் ஒரு விஷயத்த வந்து இங்கே அப்சர்வ் பண்ணேன். இங்கே எல்லாருக்குமே தெரியும், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், ஜப்பானில் வந்து கார்டு சிஸ்டமோடு வந்து கேஷ் சிஸ்டம் நிறையவே இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து நம்ம கேஷ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து நேற்று வந்து அவள் சூப்பர் மார்க்கெட்டில் எடுக்கும் போதே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தா, எது நீட்ஸ் எது அவளோட வாண்ட்ஸ்ன்ட்டு. பே பண்ணுற இடத்துலையும் வந்து அவளே வந்து காயின்ஸை என் பண்ணி எவ்வளோ பே பண்ணும், எவ்வளோ வந்து திருப்பி தரணும்னு கூட வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு இருந்த நாங்களாம் கூட வந்து ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்காக வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி மணியோட வேல்யூ, ஸ்மால் சேவிங்ஸ், பிக்கி பேங்க் அண்ட் சேவிங்ஸ், பட்ஜெட்டிங் பற்றி தெரியறது வந்துட்டு சின்ன வயசுலேயே தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. அண்ட் ஜப்பானில் கிட்ஸ் வந்து ஸ்கூலில் கற்றுக்குறாங்களோ இல்லையோ, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்து இதை வந்து ஈஸியாக வந்து கற்றுக்குறாங்க மணியோட வேல்யூவை. மேபி பசங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஃபினான்ஷியல் லெசன்ஸ்லாம் லேட்டராக தெரிஞ்சால் போதும். பட் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மணியை ஹேண்டில் பண்ண தெரியணுங்க சின்ன வயசுலேயே. அண்ட் அது அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.